கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ராவுடைய ஒரு மனப்பக்குவம் எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவமாக இருந்தது. அவன் வேதத்தை ஆராய்கிற ஒரு மனிதனாக மாத்திரமல்ல, அந்த வேதத்தின்படி செய்யவும், அந்த வேதத்தின்படி நடக்கவும், அந்த வேதத்தை கைக்கொள்ளவும், அந்த தேவனுடைய வேதத்தையும் நியாயத்தையும் நீதியையும் மற்றவர்களுக்கு சரியாக போதிக்கவும் தக்கதான ஒரு தேவ மனுஷனாக அவன் இருந்தபடியினாலே, அருமையான தேவ ஜனமே, என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ்ரா 121 நாட்கள் அநேக பொன் வெள்ளிகள் பனிமுட்டுகள் அநேக விதமான பொருட்களை எடுத்துக்கொண்டு எந்த சேதமும் இல்லாமல், நஷ்டமும் இல்லாமல், ஒரு குறைச்சலும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே அதை சேர்க்கிறார்கள். அல்லேலூயா. இந்த எஸ்ரா எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே எதை கற்றுக்கொண்டாரோ அதன்படி நடக்கவும், ஒரு உத்தம வேதவாரகன் என்று சொல்லப்பட்ட அந்த எஸ்ரா அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உத்தம வேதவாரகனாக இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு எஸ்ராவை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவருடைய பராக்கிரமம்லாம் இதே எஸ்ரா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். படிச்சுட்டு சபையையும் தேசத்தையும் ஜனங்களையும் சுத்திகரிக்கிற விஷயத்தில் எஸ்ரா உபவாசம் பண்ணி அழுது, இந்த ஜனங்களுக்காக பரிதவிச்சு, அவங்க செய்த தவறுக்காக தான் அழுது, தன்னை மிகவும் நொந்து வேதனைப்பட்டு ஒரு அற்புதமான தேவ மனுஷன். இவன் வந்த பிற்பாடு முதல்ல திரும்பி வந்தவர்களும் இரண்டாவது திரும்பி வந்தவர்களும் அவர்களுக்குள்ள இருந்த குறைகளை எல்லாம் சீர்படுத்தி சரிப்படுத்தி இஸ்ரேலிலே ஒரு மிகப்பெரிய பரிசுத்தத்தை ஏற்படுத்தின ஒரு தேவ மனிதனாக அவர் அந்த இடத்திலே தேவன் அந்த மனுஷனை நிலைநிறுத்தினார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவன் இருதயத்தில்